செய்யப்பட்டிருக்கிறது. துதி பகுதி 6 பகுதியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10 to 19 வரை ஒரு நபர் படிங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரம் படிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாய் இருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினானேன் என்றும் எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பண்டைய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையா இருப்போமாக. சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்லுகிறேன், அவர்கள் முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய இலச்சையே. அவர்கள் பூமி கருத்துகளை சிந்திக்கிறார்கள். ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். பரிசுத்த பிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால கிருபையின் தகப்பனே, வார்த்தை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க. எங்களுக்கு தேவையான மன்னாவாக, எங்களுக்கு தேவையான வார்த்தையாக, எங்களை சீர்படுத்துகிற சரிப்படுத்துகிற வார்த்தையாக, எங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தையாக இந்த வார்த்தையை நீர் மாற்றிக் கொடும். உங்களுடைய தயவுள்ள கரத்திற்கு எங்களை தாழ்த்தி கொடுக்குறோம்ப்பா. வழிநடத்தும் ஆளுகை செய்யும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். பாருங்க, அற்புதமான வார்த்தை. நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாயிருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். சிலுவை குறித்த அறிவு பவுலுக்கு இருக்கு. அந்த சிலுவை குறித்த அறிவு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்த அறிவு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்த அறிவு, அதை அவர் என்ன செய்கிறார்னா, அதை புரிந்து கொண்டது நிமித்தம், அதை அறிந்து கொண்டது நிமித்தம் அவர் சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேனுங்கிறார். நீங்கள் நல்லா புரிந்து கவனிச்சீங்கன்னா புரியும். என்ன சொல்லுகிறார்? அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாயிருக்கும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். சுசுப்புனையா கொஞ்சம் மீட் போடுங்க. நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த உலகத்தின் காரியங்களை, இந்த உலகத்தில் லாபமாக இருக்கிற காரியங்களை அவர் நஷ்டமாக, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு அதை விட்டதாக, அதை ஒரு பொருட்டாக கருதாததாக வசனம் சொல்லுது. பவுல் நமக்கு நன்றாக தெரியும், ஒரு மெத்த படித்தவர், நல்ல ஒரு கோடீஸ்வரர். எல்லாவற்றையும் ஒரு நஷ்டமாக, அது ஒரு பொருட்டன்று. நம்ம சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவோம், உயிர்த்தெழுதின் வல்லமையை மேன்மை பாராட்டுகிறோம். அதோட கம்பேர் பண்ணும்போது அதுக்கு ஒரு பெருசாக அவருக்கு தெரியல. சுசுப்ரமணியா கொஞ்சம் மீட் போடிங்க. இந்த
இந்த உலகத்தின் காரியங்களோ உலகத்தின் மேன்மையோ அவருக்கு ஒரு பொருட்டாக தெரியவில்லை. சிலுவையிலிருந்து கிடைக்கிற காரியங்கள், சிலுவையின் மகிமையான காரியங்கள் அதோட கம்பேர் பண்ணும்பொழுது இது ஒரு பொருட்டே இல்லையே அப்படிங்கிறனால அவர் லாபமானதை நஷ்டமாக்குறாரு, குப்பையாக எண்ணுகிறேங்கிறாரு. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தெரிந்தவனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்காக ஆசையாக அவரை பின்தொடர்கிறேன் என்று வசனம் சொல்கிறது. ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்காக எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். விருப்பப்பட்டு மிகுந்த ஆசையாக அவருடைய வார்த்தையை படி நடக்கிறாரு, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாரு, வார்த்தையின் காரியங்களை அவர் பின்பற்றுகிறார். ஆனா அது ஆசையா நம்ம பின்பற்றுறோமா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய காரியங்கள்லாம் நமக்கு ஒரு விருப்பமா இருக்கா, இல்ல என்ன வழி அப்படின்னு பின்பற்றுக்குவோமா? சிவசுப்ரமணிய கொஞ்சம் மீட் போடுங்க. ஐயா நம்பர் இருக்கிறவங்க யாராவது ஃபோன் அடிச்சு சொல்லுங்க. இந்த நம்பர் யூஸ்ல இருக்கு. நல்லவர் நான் அடைந்தாயிற்று அல்ல முற்றிலும் தேர்ந்தவனே என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. ஆண்டவர் நம்ம எல்லாவற்றையும் ஒரு காரியத்துக்காக தான் நம்மை பிடித்து வைத்திருக்கிறார். ஒரு காரியத்துக்காக, ஒரு தேவ திட்டத்துக்காக தேவ நம்மை அழைத்து வைத்திருக்கிறார். அதை நாம் நிறைவேற்ற வேண்டுமென்றால் நாம் ஆசையாய் பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும். வேண்டா வெறுப்பாகவோ இல்லை வேற வழியிலேயே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த தேவ திட்டத்தை நம்ம நிறைவேற்ற முடியாது. ஒவ்வொரு நபரை குறித்து தேவ திட்டம் இருக்கு. பாஸ்டருக்கு மட்டும்தான் தேவ திட்டம் தரிசனம் இருக்கு, எனக்குன்னா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அநேகர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு சிலுவை சுமந்துதான் ஆண்டவருடைய சமூகத்தில் வர வேண்டும். சிலுவை என்பது தேவனுடைய தரிசனம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய காரியங்கள். அதை சுமந்துதான் வர வேண்டும். ஆகையால் ஒவ்வொரு நபரை குறித்து இருக்கும். திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு நபரை குறித்து தேவ தரிசனமும் தேவ திட்டமும் இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நபரை குறித்து தேவ திட்டமும் தேவ தரிசனமும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் இந்த தேவ திட்டத்தை அற்புதமாய் நம்மை வைத்து நிறைவேற்றுவார். அற்புதமாய் ஆச்சரியமாய் நிறைவேற்றுவார். எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார். ஆசையாய் அவரை பின்பற்ற வேண்டும். ஒரு காரியத்தில் ஒரு விருப்பப்பட்டு ஒரு காரியத்தில் அவரை பின்பற்றணும் என்றால் அது கடினமாக நமக்கு தெரியாது. அது ஒரு பெரிய காரியமாக தெரியாது. எதை சொன்னாலும் அதை நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம். ஆனால் நம்ம விருப்பப்படலை அப்படின்னா அவங்க என்னதான் சொன்னாலும் அது ஒரு வெறுப்பாக தான் நமக்கு தோன்றும். அதான் வசனங்க சொல்லுது, ஆசையாய் பின்பற்றுங்கள். பவுல் சொல்ற, ஆசையா நான் தொடர்கிறேன் சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்றை சொல்லுகிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பின்னானவைகள்னா உலகத்தின் காரியங்கள், பழைய வாழ்க்கை காரியங்கள், இந்த லாபமாக எவருக்கு இருந்த காரியங்கள், இதையெல்லாம் அவர் மறந்து விட்டாராம். மறந்தது போல் நடிக்கவில்லை, உண்மையாகவே மறந்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. ஒரு பெரிய பந்தய பொருள் நமக்கு இருக்கிறது, ஒரு பெரிய பரிசு இருக்கிறது. அதை நோக்கி நான் தொடர்கிறேன். அந்த இலக்கை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அந்த இலக்குக்காக தான் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் என்ற எண்ணங்கள் நமக்கு இருக்க வேண்டும். பெரிய இலக்கு நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார், பெரிய திட்டம் வைத்திருக்கிறார், பெரிய நோக்கம் இருக்கிறது. அதற்காக தான் ஆண்டவர் பிடித்திருக்கிறார். நித்திய நோக்கம்.
ஏதோ பூமியில் அந்த 80 வருஷம் 100 வருஷம் வாழ்கிறது தான் அதுக்காக தான் பிடித்திருக்கிறாரு அப்படின்னு நினைத்து கொள்ளக்கூடாது. பெரிய நித்திய நோக்கத்தோடு நித்திய திட்டத்தோடு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்காக தான் அழைத்திருக்கிறார். வசனம் ஃபுல்லாக தான் சொல்லுது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரல. ஒரு நித்திய திட்டத்தோடு நித்திய நோக்கத்தோடு தேவன் அனாதி காலத்திலேயே அவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நாம் கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். இலக்கு, பெரிய இலக்கு இருக்கு. அதை நோக்கி நம்ம பிரயாணப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற உபத்திரவமோ, இன்னைக்கு இருக்கிற காரியமோ, இன்னைக்கு இருக்கிற நெருக்கத்தை வைத்து நாம் அந்த அந்த பந்தய பொருளை நம்ம இழந்துடக்கூடாது. புரியுதுங்களா? மிகப்பெரிய தேவ திட்டத்தை நோக்கி நாம் பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாம் இன்னைக்கு இருக்கிற நெருக்கத்தை பார்த்து, இன்னைக்கு இருக்கிற ஒரு உபத்திரவத்தை பார்த்து, இன்னைக்கு இருக்கிற ஒரு லேசான காரியங்களை பார்த்து, ஆஹா இது தேவனை நாம் பின்பற்றுவது சரியாக இருக்காது போல அப்படின்னு முடிவு எடுத்து விடக்கூடாது. நாம் பெரிய தேவ திட்டத்தோடு நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவுள். எந்த சிந்தை? பந்தய பொருள் தான் நமக்கு இலக்கு. அதை நோக்கி நாம் பிரயாணப்படுகிறோம். இம்மைக்காக நாம் பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் நாம் பரிதவிக்கப்பட்டவர்களாக, இம்மைக்காக மாத்திரம் அப்படின்னா நித்திய நோக்கமே இல்லை, இம்மைக்காக மாத்திரம் நாம் பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் நாம் எல்லாரை காட்டிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று வசனம் சொல்லுது. யோசிச்சு போகிறோம். இம்மைதான் எனக்கு இலக்கு, நான் இங்கே நல்லா வாழணும், தவறு கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் நோக்கம் அல்ல. ஆண்டவருடைய நீங்கள் செய்தியை உள்வாங்கி கொண்டாதான் புரியும். ஆண்டவர் என்ன சொல்ல வராரு, அவருடைய வார்த்தை என்ன சொல்ல வருது. உனக்கு நோக்கம் நித்திய நோக்கமாக இருக்க வேண்டும். நித்திய திட்டம்தான் உனக்கு இலக்காக இருக்க வேண்டும். அந்த பந்தய பொருள் தான் இலக்காக இருக்க வேண்டும். அதனால தான் பவுல் சொல்ற லாபமானதை நஷ்டமாக்குறதுனுங்கிறாரு. இந்த உலகத்தில் எல்லாமே அவருக்கு இருந்துச்சு. ரோம குடியுரிமை பெற்றவனா பவுல். ரோம குடியுரிமைங்கிறது இன்னைக்கு மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா 1 கோடி கொடுத்தா தான் அந்த சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா. இன்றைக்கே பாருங்கள், அமெரிக்கன் அந்த விசா கிடைக்கிறதுக்கே ட்ரம்ப் எவ்வளவோ டாலர்ஸ் ஏற்றி வச்சிட்டாரு. $1,00,000 என்னமோ ஏற்றி வச்சு எவனுமே உள்ளவே போக முடியாது அமெரிக்காவுக்குள்ள, இந்தியன்ஸ் அதுமாரி பண்ணி வச்சிருக்காரு. அந்த காலகட்டத்தில் அமெரிக்கா போல் ரோம்ங்கிறது அந்த ரோமர் குடியுரிமைங்கிறது அந்த சிட்டிசன்ஷிப் அவர் பெற்றிருக்கிறாரு. வச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யமானவர் இருந்த மனுஷன், கோடீஸ்வரனாக இருந்த மனுஷன், படித்து தேறினவன். கமாலியருடைய பாதத்தில் இருந்து அவன் படித்து தேறினவன். இன்னைக்கு இருக்கிற பெரிய யூனிவர்சிட்டி என்ன வச்சிங்க, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போல் பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் படித்து தேர்னா அப்படி இருப்பான். அதுபோல் செக்யூலர்லேயும் தியாலஜி மாத்திரம் தெரிந்த மனுஷன் கிடையாது பவுல். தியாலஜினா அந்த நம்ம வேதாகமும் மாத்திரம் தெரிஞ்ச மனுஷன் கிடையாது. செக்யூலர் வேர்ல்டுலேயும், செக்யூலரில் இன்றைக்கி இருக்கிற இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லை கலை ஆர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை மெடிக்கலாக இருக்கட்டும், எல்லாமே கற்று தேர்ந்தவன், படித்து தேர்ந்தவன். அப்படியாப்பட்ட மனுஷன் சொல்கிறான், லாபமானதை நஷ்டமாக்குறதுலையா, நான் நித்திய பரிசை பெறணும், பந்தய பொருளை நான் பெறணும். அந்த சிலுவையின் மாண்பை நான் புரிந்து கொண்டேன். ஆண்டவர் பெற்ற பாடுகளை புரிந்து கொண்டேன். எதற்காக அந்த பாடுகளை அவர் பட்டார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அந்த ஞானமும் அறிவையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிந்தை நமக்கு இருக்கணும்னு சொல்கிறான். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாக இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஏதாவது சிந்தை மாறுகிறது, சிந்தை ஏதாவது, ஏன்னா அந்த உலகம் பொல்லாங்கல் கிடக்கு, சிந்தை மாற அதிக வாய்ப்பு உண்டு. அநேகரை பார்த்து நீங்கள் இவர்கள் எப்படி இருக்கிறார்களே, அவர்கள் அப்படி இருக்கிறார்களே அப்படின்னு பார்த்து நீங்கள் உங்களை பந்தயத்தை விட்டு வெளியே ட்ராக் மாற்றுறதுக்கு பிசாசு நிறைய முயற்சி செய்வான். எப்படியாவது உங்களை ட்ராக் மாற்றி வெளியே கொண்டு போய் உங்களை படுகொழியில் தலை வைக்கணும்னு அவன் முயற்சி செய்வான். புரியுதுங்களா? நீங்கள் பந்தயத்துக்காக நீங்கள் இருக்கிறீங்க, பந்தய பொருளை நீங்கள் பெறணும். அதுக்காக உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ட்ராக்ல நீங்கள் ஓடிட்டுருக்கோம்.
உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ட்ராக்ல, என் ட்ராக்ல நீங்கள் ஓட முடியாது, உங்கள் ட்ராக்ல நான் ஓட முடியாது. எல்லாருக்கும் ஒரு ட்ராக்கை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. பந்தய மைதானத்தை வச்சிருக்கிறாரு, பந்தய ட்ராக்கை வச்சிருக்காரு. எல்லாருக்கும் சிலுவையை வச்சிருக்கிறார். இன்னைக்கு பாஸ்டர் மீட்டிங்கில் கூட பாஸ்டர்ஸில் மத்தியில் பேசும்பொழுது நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் சிலுவை இருக்குது. சிலுவை இல்லாத ஒரு நபரும் கிடையாது. எல்லாருக்கும் சிலுவை என்றால் தேவ திட்டம், தேவ தரிசனம், தேவன் அந்த தரிசனத்துக்கேற்ற பாரம். ஒரு தரிசனம் இருக்கிறது என்றால் அதுக்கு பாரம் உண்டு, பாரம் உண்டு. அந்த தரிசனத்துக்கு ஏற்ற ஒரு எப்படி பாடுகள் உண்டு. பந்தயத்தை பெறணும்ல, பாடு இல்லாமல். பாடு என்றால் பிசாசு கொடுக்கிற காரியங்கள் அல்ல. ஒரு தரிசனத்தை நம் தூக்கி சுமப்பதனால் வருகிற வழியில் ஒரு தரிசனத்தை, தரிசனம் என்றால் சிலுவை, அது மாத்திரம் மனசு வைங்க, சிலுவை. கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நாம் தவறான சிந்தையா இருக்கிறோம்னா வெளிப்படுத்துவார். இல்லை, நம்ம சரியாக தானே இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆண்டவர் அடுத்த வாரம் நம்ம சிந்திக்க போகிறத, அடுத்த வாரம் நம்ம செய்ய போகிறத, இப்படின்னா இந்த ட்ராக்ல போனுச்சுன்னா இந்த ட்ரெயின் இப்படி தான் போகணும் அவருக்கு தெரியும், நன்றாகவே தெரியும். இந்த ஸ்டேஷனில் போய் இந்த ட்ரெயின் நிற்க போகுது அப்படின்னு நன்றாகவே தெரியும் அவருக்கு. நமக்கு ஆச்சரியமாக இருக்குன்னா இவ்வளவு பலனாக இருக்கணும் என்ன அப்படி ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அவர் சொன்னது போலேயே காரியம் நடக்கும். ஆனால் வெளிப்படுத்துவார். நீ எந்த சிந்தனை உலகத்தை நோக்கி போகுதுப்பா, நீ உன் சிந்தனை இப்படி போயிட்டுருக்கு, பந்தய பொருளை நோக்கி இல்லாத வேற ட்ராக்ல நீ போகிற, நீ இப்படி இந்த ட்ராக்ல போனீன்னா அவ்வளவுதான் கதை அப்படிங்கிறத வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தாமல் இருக்க மாட்டார். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. யாரும் உங்களுக்கு போதிக்க தேவையில்லை. நீ இந்த வார்த்தையை கேட்கும் போதே உங்களுக்கு பரிசுத்தான போதிச்சுட்டு இருப்பாரு. கூர்ந்து கவனிக்கணும். கவனிச்சாதான் வார்த்தை கவனிக்கணும். ஆகிலும் நாம் எதுவரையில் தெரிகிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையா இருப்போமாக. ஒரு ஒழுங்கையும் ஒரே சிந்தையையும் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு ஒழுங்கு. பரிசுத்தாவினவர் நம்மிடத்தில் இருக்கிறார் என்றால் பரிசுத்தாவினவர் ஒழுங்குகிறவமானவர், ரொம்ப ஒழுங்குகிறவமாக இருப்பார். ஒரு டிசிப்ளினே இல்லை அப்படின்னா பரிசுத்தம் நாங்கள் இல்லைன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க. அதிகாலையில் 8 மணிக்கு எழுந்திரிக்கிறது, தூங்குறது, இது நல்லா தூங்குறது, என்னைக்காக டயர்டாக இருந்தீங்க அப்படின்னா ஓகே, டெய்லி அப்படியே ஒரு ஒழுங்குக்கிறவங்க உங்கள்கிட்ட இருக்கணும், ஒரு டிசிப்ளின் இருக்கணும். நீங்களே பாருங்கள், அத்லட்டிக்கில் இந்த பிளேயர்லாம் இருக்கிறாங்க, இந்த ஓட்டப்பந்தய வீரர்கள்லாம் இருக்கிறாங்க, எவ்வளோ ஒழுங்குக்கிறவமாக தன்னுடைய உடம்பை அவங்க வச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள். பிளேயர்ஸ்னால் பாருங்கள், விளையாட்டு வீரர்கள் எவ்வளோ ஒழுங்குக்கிறவமாக தங்களுடைய உடம்பை அவங்க வச்சுக்கிறாங்க. எதுக்காக? ஒழுங்குக்கிறவமாக இருந்தால் தான், டிசிப்ளின் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். நமக்கு நன்றாக தெரியும். இந்த குத்துச்சண்டை வீரர்கள்லாம் பார்க்குறோம், அதுக்கு எடைப்பிரிவு உண்டு. 55 கிலோனா 55 கிலோ தான் இருக்கணும். அதுக்கு மேலே 300 கிராம் தாங்க அதிகரிச்சதுன்னா டிஸ்குவாலிஃபை ஆயிடுறாங்க. இப்போ நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு குத்துச்சண்டை ரெஸ்லர் கூட ஒரு 300 கிராமோ 500 கிராமோ இரவு நேரத்தில் அது வெயிட்டு கூடியிருக்கு. அது டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அது பரிசு பெற வேண்டியது ஒலிம்பிக்கில். வச்சு பாருங்க. ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும். பரிசுத்தாவினவர் நமக்குள்ளே இருந்தால் அப்படி தான் கொண்டு போகிறாரு. எல்லாரையும் போல நம்மளை கொண்டு போக மாட்டார். உலகம் அப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னா அது உலகம், அது முடிவு அழிவுன்னு வசனம் சொல்லுது. அது வயிற்றுக்காக போயிட்டுருக்கு, பணத்துக்காக போயிட்டுருக்கு. நாம் நித்திய நோக்கத்துக்காக, நித்திய திட்டத்துக்காக போயிட்டுருக்குறோம். ஆகிலும் எதுவரையில் தெரிவிக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தை, ஒரே சிந்தையாக இருப்போம். சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகளாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். நாங்கள் ஆண்டவரை பின்பற்றுறோம். எவ்வளோ தைரியமாக சொல்கிறாருங்க.
என்னோடு கூட நீங்கள் பின்பற்றுங்கள்ங்கிறார். என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்குகிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஒரு இடத்துல தெளிவாக சொல்லுவார், என்னை பின்பற்றுங்கள்ங்கிறார். நான் இயேசுவை பின்பற்றுறது போல என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லுவார். போதிச்சுட்டு போயிடலாம், ஆனால் போதிச்சுட்டு போதனைப்படி நடக்கிறதான் கஷ்டம். அந்த வார்த்தையே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் தான் நம்ம பேசுறது. நாம் போதிச்சுட்டு அதன்படி நடக்கலைன்னா அந்த வார்த்தையை நம்மளுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், நம்மளை காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்கிறார் பவுல், நான் ஆண்டவரை பின்பற்றுறது போல என்னை பின்பற்றுங்கள் அப்படிங்கிறார். நான் ஒரு மாதிரியை வச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிறார். வச்சு போகிறேங்க, எவ்வளோ தைரியம் அப்படின்னா அந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் தான் சொல்ல முடியும். கிறிஸ்துவுக்குள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தால் தான் சொல்ல முடியும். நாம் ஒரு மாதிரியை இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டும். நாம் ஆண்டவருக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு மாதிரியாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் ஒரு மாதிரியை, ஒரு மாடல், ஆண்டவருக்கு ஒரு அற்புதமான ஒரு மாடலாக நம்ம இருக்கணும். நம்மளை பார்த்து அநேகர் ஆண்டவரை பின்பற்றணும். அநேக கண்கள் நம்ம நோக்கி கொண்டிருக்கிறது, அதை புரிந்து கொள்ளுங்கள். அநேக கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது. யாரும் என்ன பார்க்கலன்னு நினச்சிட்டு இருக்காருங்க. அநேகர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க, உங்களுடைய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுடைய விசுவாச வாழ்க்கை, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை, உங்களுடைய காரியங்களை அநேகர் நோக்கி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியாது. நீங்கள் தவறு ஏதாவது செஞ்சீங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்திருப்பீங்க. எனக்கே இன்றைக்கி பெரிய ஆச்சரியம். ஏதோ ஊரில் ஒரு மனுஷன், ஒரு மனுஷி தவறு செஞ்ச காரியத்தை அப்படியே பல மாவட்டங்கள் கடந்து சொல்கிறாங்க. எப்படி? அவ்வளவு கவனிச்சிட்டு இருக்கிறாங்க மக்கள், அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆகையால் புரிந்து கொண்டு செயல்படுவோம். ஏனெனில் அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். அநேகர் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராய் நடக்கிறார்கள். வார்த்தையை கேட்கிறார்கள், வார்த்தையின்படி நடக்க மாட்டுகிறார்கள். இவர் கண்ணீரோடு சொல்றாரு, என்ன அவ்வளோ இப்படி இருக்கிறானுங்களே, சிலுவைக்கு பகைஞராக இருக்கிறானுங்களே, வார்த்தையை கேட்குறாங்க, வார்த்தையின்படி வாழாதவர்களாக இருக்கிறார்களே. வச்சு பாருங்க, ஏலியின் பிள்ளைகள் விபச்சாரக்காரர்களாக இருந்தார்கள். எவ்வளவு கொடுமையான காரியம், யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய கொடுமை. எங்கேயோ பிறந்த அண்ணாளுடைய பிள்ளை இன்னைக்கு தீர்க்கதரிசியாக மாறி போகிறான். ஏலியின் பிள்ளைகள் விபச்சாரிகளாகி மாறி போனார்கள், விபச்சாரக்காரர்களாய் மாறி போனார்கள். இவ்வளவு கண்ணீர், இவ்வளவு வேதனை. ஆகையால் நாம் நடத்த வேண்டிய வழியில் நாம் வார்த்தையை கேட்டு வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும். நம்முடைய நடக்கையை பார்த்து, நம்முடைய போதனையை பார்த்தல்ல. போதனை வேண்டும், நடக்கையை பார்த்தா நம்முடைய பிள்ளைகள் நம்மை பின்பற்றுவார்கள். நம்முடைய நடக்கை ரொம்ப முக்கியம். அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க போதிக்கிற பிரகாரமாக பிள்ளை நடக்குது. அவங்க நடக்கையை பார்த்து நடக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க எப்படி நீங்கள் போதனை பண்ணலாம். எம்மாடியே நீ டிவி பார்க்கக்கூடாது, நீ இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, நீ மொபைல் தோண்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி நீங்கள் டிவி பார்க்குறீங்க, ரொம்ப நேரம் நீங்கள் மொபைல் தோண்டிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அது பார்க்கும். இல்லை, எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியுங்க? நீ செய்கிற நான் செய்யக்கூடாதாங்க. உங்கள் நடக்கைகளை பார்த்து தான் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆதாயப்படுத்த முடியும். நடக்கை தான் முக்கியம். போதனை உண்மை. ஆனால் போதனையை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் நடக்கை சரியாக இருக்கணும். அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவர்கள் முடிவு அழிவு. வேறு விதமாக நடக்கிறார்களே, இவர்கள் தேவனுக்கு பிரியமற்று நடக்கிறார்கள், தேவனுக்கு ஏற்ற காரியங்களை செய்யவில்லை, பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்து நீங்கள் இடரல் நினைச்சிடக்கூடாது. என்னங்க இவங்க பெரிய காரியங்களை செஞ்சு ஊழியர்களோட பிள்ளை அப்படி செய்யலாமா? அவங்களெலாம் நீங்கள் நற்கிரியைகளை செய்தால் ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் துர்க்கிரியைகளை செய்கிறார்கள், சிலுவைக்கு பகைஞராக வாழ்கிறார்கள் என்றால் அவர்களை பார்த்து நீங்கள் மாடலாக எடுக்கணும் தேவையே கிடையாது. அவர்கள் எப்படி அவங்கன்னா அப்படி நீங்கள் யோசிக்காதீங்க. ஏலியோட பிள்ளைகள் விபச்சாரக்காரர்களாக இருந்தார்கள். ஆனால் எங்கேயோ பிறந்த
அண்ணாளுடைய பிள்ளை சாமுவேல் தீர்க்கதரிசியாக மாறி போகிறான் பாருங்க. யாரை மாடலாக நம்ம எடுக்கணும்? ஏலியுடைய பிள்ளைகளையா? ஏலியுடைய பிள்ளைகள் மாடல் கிடையாது. அவர்கள் அழிவிற்கான மாடல், உலகத்துக்கான மாடல். அவர்களை பார்த்து நாம் அவர்களே விழுந்து போனார்கள், அவர்களே இப்படி கெட்டு போனார்கள் அப்படின்னு நினச்சிடவே கூடாது. ஆண்டவர் எல்லா காலத்திலையும் இது போல் மனிதர்கள் இருப்பார்கள். ஆண்டவருக்காக மாடலாக இருக்கிறவர்கள் இருப்பாங்க, உலகத்துக்கு இது போல வாழ்கிறவர்களும் இருப்பார்கள். ஆகையால் அவர்கள் முடிவு அழிவு அவருடைய தேவன் வயிறு தான். ஏலியுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள்? சாப்பாடு தான் அவங்களுக்கு முக்கியம். பலியிடுறதுக்கு முன்பாகவே அந்த ஆண்டவருக்கு அதை கொடுக்கறதுக்கு அந்த படைக்கிறதுக்கு முன்பாகவே அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். தொடை பகுதியை குத்தி எடுத்து திங்கிறானுங்க. யோசிச்சு பாருங்க. வயிறு தான், அழிவு தான். அவர்கள் முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கும் அப்படி உலகம் அப்படியே ஓடிக்கொண்டு, உலகம் எதை நோக்கி ஓடுதுன்னு நமக்கு நன்றாக தெரிகிறது. வயிறு, உலகம், இந்த உலகத்தின் இச்சைகள், இந்த உலகத்தின் காரியங்கள் நோக்கி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இளம் பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்னு வசனம் சொல்லுது. இளம் பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. அவர்களை பார்த்து நீங்கள் கெட்டு போயிடக்கூடாது. அவங்க எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க, நானும் இப்படி இருப்பேன், நானும் இப்படி போவேன்னா, வசனம் தெளிவாக அழிவு என்று சொல்கிறது. அழிவு அப்படின்னு சொல்லுது. அவர்களை பார்த்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சில விசுவாச குடும்பத்தில் இல்லை இந்த மாதிரி போதகர்கள் குடும்பத்தில் கூட சிலர் இடறதை பார்க்கும் பொழுது நீங்கள் அவர்களை மாட்டலாக வச்சிடக்கூடாது. அவர்கள் தேவனற்றவர்களாக கூட வாழ்ந்திருக்கலாம். போதகர் குடும்பத்தில் பிறந்து தேவனுக்கும் அவர்களுக்கும் உறவற்றவர்களாக இருந்திருக்கலாம். அதை பார்த்து அவங்களே இதாகிட்டாங்க, அவங்களே இப்படி செய்கிறாங்க, நம்மளும் தப்பு. உங்கள்கிட்ட ஆண்டவர் இடைபடுறாரா? உங்கள் சிந்தையை அவர் வெளிப்படுத்துவார்னு வசனம் சொல்லுது. நீங்கள் ஏதாவது தவறான சிந்தனைகள் இருந்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்கள்கிட்ட வெளிப்படுத்துவார். ஊழியக்காரன் மூலம் பேசுவார், இல்லை நீங்கள் பைபிள் படிச்சீங்கன்னா பேசுவார், இல்லை நீங்கள் கொஞ்சம் மனசை ஒருநிலைப்படுத்தி ஆண்டவர் பேசட்டுன்னு கேட்டால் பேசுவார். நீ வலது பக்கம் இடது பக்கம் திரும்பும்போது வழி இதுவே என்ற சத்தம் உன் காதில் கேட்கணும்னு சொல்கிறாரு. அந்த சத்தம் நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா அற்புதமானது. அந்த சத்தம் பெரிய அழிவிலிருந்து உங்களை பாதுகாக்கும். இன்றைக்கி தான் கேள்விப்பட்டேன், ஒரு பெரிய அவமானத்தை ஒரு குடும்பத்தில் பெற்றிருக்கிறத பார்க்க கேள்விப்பட்டோம். ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இவர்களுக்கு ஆண்டவர் போதிச்சிருக்க மாட்டாரா? ஆண்டவர் நடத்திருக்க மாட்டாரா? ஆண்டவர் சத்தத்தை கேட்டிருக்க மாட்டாங்களா? அதை ஒரு பொருட்டு அவங்க கருதிருக்க மாட்டாங்க. அதான் விஷயம். அவங்களுக்கு இந்த உலகத்தின் காரியங்கள் பெருசாக தெரிஞ்சிருக்கும். உலகமும் ஓடி இருப்பாங்க. இன்னைக்கு பெரிய அழிவுலையும் பெரிய அவமானத்திலையும் கொண்டு போய் விடுது. அவருடைய அவருடைய இலட்சியை அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களே சிந்திக்கிறார்கள். சிந்தனை முழுதும் எப்படி இந்த உலகத்தில் எப்படி என்ன செய்யலாம், எப்படி வாழலாம், எப்படி இச்சைகளை நிறைவேற்றலாம், அப்படியே இந்த உலகம்தான், அந்த உலகத்தின் கவர்ச்சி தான். வேறு எந்த சிந்தனையும் அவர்களுக்கு இருக்காது. அப்படி இதே சிந்தனை 24 மணி நேரம் இதே சிந்தனை. இவர்களை குறித்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன். ஒரு ஐஸ்வர்யவான் நிற்க நிறைய நெல்கள் விளைஞ்ச உடனே முடிவு பண்ணுறான், களஞ்சியத்தை நான் இடிச்சுட்டு நான் பெரிய களஞ்சியம் கட்ட போகிறேன். ஆத்மாவே நீ மகிழ்ந்துரு, நீ சந்தோஷமா இரு, நான் களஞ்சியனா கட்டி பெருசாக வாழ போகிறேன், நான் பெருசாக செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். ஆண்டோடைய வார்த்தை, மதியனே இன்னைக்கு இரவு நீ செத்து போனால் என்னடா பண்ணுவாடிங்கிறார். வச்சு போகிறேன். மதியனே இன்னைக்கு இரவு உன் ஆத்மா எடுக்கப்பட்டால் என்னடா ஆவ? நீ எங்கே போவன்னு தெரியுமா? உனக்கு நீ எங்கே கடத்தப்படுவன்னு தெரியுமா? ஆகையால் புரிந்து கொள்வோம், நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. ஆண்டவரை பின்பற்றி போனோம் என்றால் ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு உண்மையாக பின்பற்றுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும். பவுலை பற்றி சொன்னேன், கோடீஸ்வரன், மெத்த பொட்டித்தவன். அவன்கிட்ட இருந்த டிகிரினா அப்படி டிகிரி வச்சிருக்கிறான். எல்லாத்தையும் குப்பையாக்குறதுனா ஒரு பொருட்டன்று சிலுவைக்கு முன்பாக, ஆண்டோடைய காரியங்களுக்கு முன்பாக, ஆண்டோடைய மகிமைக்கு முன்பாக
நான் வாங்கின டிகிரியோ நான் வாங்கின பட்டங்களோ மதிப்பன்று, குப்பை அப்படிங்கிறான். அவனுக்கு தெரிஞ்சிட்டு அவரோட கனம் அது என்ன, அது ஒரு மகிமை என்ன என்பதை புரிந்து கொண்டான். புரிந்து கொண்டு தான் சொல்றான், புரிந்து கொண்டு தான் அவன் வாழ்கிறான். ஒரு மாடலாக இன்னைக்கு இருக்கிறான். இவ்வளோத்துக்கும் பவுல் எப்படியாப்பட்ட வாழ்க்கை ஆரம்பத்தில் வாழ்ந்தவர்னு நமக்கு நன்றாக தெரியும். கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிற மனுஷனாக இருந்தான். நியாயப்பிரமாணத்தின்படி சவுல் என்கிற பவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். அப்படியாப்பட்ட மனுஷன் இன்னைக்கு வந்து பேசுகிறான், எல்லாவற்றையும் குப்பையாகிறதுங்கிறான். நம்முடைய மனநிலை எப்படி இருக்கு இன்னைக்கு? ஆண்டவரை குப்பையாகிறதுலாம் சிலர் வச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய வேதனை, எவ்வளோ பெரிய கொலைபாதகம், எவ்வளோ பெரிய அழிவு. தேவன் அவன் உலகத்தை குப்பையாக கருதி ஆண்டவரே என் மகிமை, அவருக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக வாழ்ந்து அந்த பந்தய பொருளுக்காக நான் வாழ்கிறேங்கிறான். அந்த பந்தய பொருளை ஆண்டவருடைய கையிலிருந்து நான் பெறுவேன். எனக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நான் ஓடுகிறேன். அந்த பந்தய பொருளை பெற வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு அவன் வாழ்கிறான். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் அதுவும் இளைஞர்கள் மிகுந்த ஞானமாய் மிகுந்த புத்தியாய் நடந்து கொள்ளுங்கள். உங்களை டைவர்ட் பண்ணுற பல்வேறு காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்குங்கிறது உண்மைதான். அதில் நீங்கள் போயிடக்கூடாது. உங்கள் உணர்வுகளுக்கோ உணர்ச்சிகளுக்கோ இடம் கொடுத்து நீங்கள் தவறான வழியில் சென்று விடக்கூடாது. உங்களுக்காக ஆண்டவர் அற்புதமான வாழ்க்கை வச்சிருக்கிறார். நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அற்புதமான வாழ்க்கையை பரிசுத்தான் உங்களுக்கு வச்சிருக்கிறார். நான் எப்படியாவது உங்களை டைவர்ட் பண்ணி கொண்டு போய் உங்களை கெடுத்து, உங்களை சீரழித்து, உங்களை அழித்து, உங்களை அவமானப்படுத்தி இந்த உலகத்திற்கு ஒரு குப்பையாய் காட்ட வேண்டும் என்று பிசாசு நினைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அநேக இளைஞர்கள் சிலர் கெட்டுப்போவதை நம் காதில் கேட்கும் பொழுது மிகுந்த மன வருத்தமும் வேதனையும் நமக்கு உண்டாகிறது. இவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டிருப்பார்களா? கேட்டும் ஏன் அல்ல தட்டினார்கள்? அற்புதமான தேவனுடைய வார்த்தைகள், அறிவுரைகள் அவருக்கு வந்திருக்குமே, கேட்காமல் மடந்தையாய் போனார்களே அப்படிங்கிற வருத்தம் தான் நமக்கு மிஞ்சுகிறது. நன்றாக புரிந்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை உங்கள் காதில் கேட்டு அந்த வார்த்தையின்படி நடங்கள். அந்த வார்த்தை தான் உங்களை வாழ வைக்கும். பிசாசின் பிள்ளைகளும் வந்து சொல்வார்கள், இப்படி வாழ்ந்தோம் என்றால் நீ இப்படி இருந்தினா உனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லுவான். உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக செய்வார். இந்த பூமியில் நீங்கள் ஏதோ துறவரம் மேற்கொள்ளணும்னு கிறிஸ்தவம் சொல்லவே இல்லை. முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், உலகில் உள்ளது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. தேட வேண்டியது, நாட வேண்டியது தேவனுடைய ராஜ்யம், தேவன் சிந்தனை அதில் இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உங்கள் காலில் வந்து கொட்டுவார். அப்படிதான் வசனம் சொல்லுது. நீங்கள் அதை தேடியும் நாடியும் ஓடினீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. வேணால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு அநேகரை நோக்கி ஓடி போனவன் எல்லாம் ஒன்றும் கிடைக்காம வந்து வெறுங்கையோடு நின்று கொண்டிருக்கிறான். அலைஞ்சு தெரிஞ்ச ஒன்றும் கிடைக்காது. ஆனால் ஆண்டவரை தேடி நாடி ஓடுகிறவர்கள், வசனம் சொல்கிறது, சிங்க குட்டிகள் பட்னியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நல்ல குடும்பம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல உங்கள் துணைவன் துணைவி உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் தருவார். அற்புதமான வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள். நல்ல பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் தருவார். நல்ல வீடு, வாசல், கார் எல்லாம் உங்களுக்கு வரும். இப்போ செய்ய வேண்டியது பந்தய பொருள், இலக்கை நோக்கி நான் ஓடுகின்றிருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடிக்கொண்டிருக்கிறேன். அதை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருந்தால் எனக்கு உள்ளதை எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். எனக்குள்ள யெகோவா ஈரே சொல்லிக்கொண்டே இருக்கணும். யெகோவா ஈரே, நெருக்கமான நேரங்களில் யெகோவா ஈரே, நீர் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே. நெருக்கமாக இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல. யெகோவா ஈரே, என்னை கைவிட்டுற மாட்டீங்கப்பா, நீர் பார்த்து கொள்வீர் யெகோவா ஈரே. சொல்லிக்கொண்டே இருங்க, யெகோவா ஈரே, நீர் பார்த்து கொள்வீர். என் வாழ்க்கையை நீர் பார்த்து கொள்வீர். என் குடும்பத்தை நீர் பார்த்து கொள்வீர். என் காரியமாய் நீர் செல்வீர். காரிய சித்தி கர்த்தரால் உண்டாகும். யாரால் உண்டாகும்? இப்படி உண்டாகும். காரிய சித்தியோ கர்த்தரால் உண்டாகும். அவர் என்ன செய்வார்?
என்னை வெற்றி பெற வைப்பார், என்னை வாழ வைப்பார், என்னை ஜெயிக்க வைப்பார். அந்த வசனத்தை ஓட்டிக்கிட்டே இருக்கணும் மனசில். கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே இருதயத்தில் ஓட்டிக்கொண்டே இருக்கணும். அதை விட்டுட்டு கண்டவன் சொன்னதையும், கண்டவன் பேசுனதையும், கண்டவன் வாழ்க்கையும், கெட்டு போன வாழ்க்கையும் அதனால் மனசில் வச்சுக்கிட்டு நம்மள முடியும் ஆகிடணுமோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? கர்த்தரை நம்பிட்டீங்களா? இன்னைக்கு அற்புதமான வசனத்தை ஆண்டவர் என்கிட்ட ஒரு வசனத்தை பைக்கில் போயிட்டுருக்கேன், ஒரு வார்த்தை சொல்கிறேன். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவனுக்கு எல்லாமே எப்படி நடக்குதா? நன்மைக்கு எதுவாக தான் நடக்குது. எவன் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறானோ, ஆமாம் அப்பா உண்மை நேசிக்கிற ஆண்டவரே, உனக்கு நன்மை தானே நடக்கும். உன் குடும்பத்தில் நன்மை தான் நடக்கும், உன் சபையில் நன்மை தான் நடக்கும். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவனுக்கோ நன்மைதான் ஆண்டவர் வைத்திருக்கிறார், தீமை அல்ல என்பதை புரிந்து கொள்வோம். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறோமா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கோ சகலமும் நன்மைக்கு எதுவாக. சகலமும் ரோமர் 8:28 சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் உங்கள் வாழ்க்கை நடக்கும். சகலமும் நடக்க வருது எல்லாம் நன்மைதான் சொல்லிக்கொண்டே இருங்க. நன்மை தான் நடக்கும், என் வாழ்க்கையில் நன்மை தான் நடக்கும், என் குடும்பத்தில் நன்மை தான் நடக்கும், என் சபையில் நன்மை தான் நடக்கும். ஏன்னா நான் கடவுளை நேசிக்கிறேன், என் தகப்பனை நான் நேசிக்கிறேன். அந்த மனநிலையில் இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இந்த வார்த்தைக்காக ஒரு நபர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு நம்பர் விரைவாக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திராவியானவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் தகப்பனே, கேட்ட வார்த்தைக்கு எங்களை உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே அப்பா, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எங்களுடைய வாழ்க்கையை தீர்மானித்து கொள்ள பலனை தருவீராக. பந்தய பொருளை மாத்திரம் எதிர்நோக்கி ஓட எங்களுக்கு கிருபை தாங்க. இடையில் வரக்கூடியதான எந்த சிந்தனைகளும் எங்களை மேற்கொள்ளாதபடி பாதுகாத்து கொள்வீராக தகப்பனே. உம்மை பின்பற்ற ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் வழிநடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. யாரையும் எங்களுடைய முன்மாதிரியாக நாங்கள் வைக்கக்கூடாதப்பா. உங்கள் அடிச்சுவடுகளை பின்பற்றி உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து காரியங்களை நாங்கள் செய்யத்தக்கதாக எங்களுக்கு பலனை நீங்கள் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். இதுவரைக்கும் ஆண்டவரே எங்களிடத்தில் இருந்த குறைகளை நீங்கள் சுட்டி காட்டியிருக்கிறீங்க தகப்பனே. அவைகளெல்லாம் நிறைவாக்கி ஆண்டவரே உம்முடைய பிரசனத்திற்குள்ளாய் எங்களை வழி நடத்தி உம்முடைய ஆண்டவரே பாத்திரமாய், நீர் விரும்புகிற பாத்திரமாய் ஆண்டவர் உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய பாத்திரமாய் எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்பா. இவைகளெல்லாம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் சரிப்படுத்தி உம்முடைய தீர்மானத்தின்படி நடந்து உம்மிடத்தில் அன்பு கூற எங்களுக்கு பலன் தாரும். கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நூறத்தனையாய் எங்களிடத்தில் பலன் கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். துதி பகுதி 6 பகுதியில்